அவள் வருவாள சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அரவிந்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருப்பாங்க. இதனால மனிஷா அரவிந்தா கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக அவங்க எல்லாருக்கும் சேர்த்து நான் தான் சமைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க தேவயானி ரொம்ப பெருமையா மனிஷாவை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாரும் வந்துட்டு மனிஷா கிட்ட கேட்குறாங்க, உனக்கு தான் சமைக்கவே தெரியாது, எப்படி நீ எல்லாத்தையும் பண்ணுவ அப்படின்னு கேட்க, அதுக்கு மனிஷா வந்துட்டு நான் அதுக்கு வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் செஃப்பை நான் வந்துட்டு வர சொல்லியிருக்கேன், அவர் வந்து எல்லாத்தையும் செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் திடீர்னு மனிஷாக்கு கால் பண்ணி, மேடம் நான் இப்போ வந்துட்டு இருக்கும் போது என்னோட மாமியாருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு கால் வந்துச்சு, அதனால இன்னைக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே மனிஷாக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அப்படியே பதறி போக லக்ஷ்மி இதெல்லாம் பார்த்ததுமே அத்தையோட பேர் எப்பவுமே கெட்டு போகக்கூடாது, நாம தான் இறங்கி ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி திடீர்னு எல்லாத்தையுமே வந்து சமைக்கிறாங்க. எல்லாம் சமைச்சு வச்சதுக்கு அப்புறமா அரவிந்தா அங்கே வராங்க. டேபிள் இருக்கிற டிஷ் எல்லாம் பார்த்ததுமே மனிஷா என்ன இது, என்ன இதையெல்லாம் செஞ்சிருக்க, நீ கான்டினென்டல் டிஷ் தானே செய்ய போறேன்னு சொன்னேன் அப்படின்னு கோவமாக கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததுமே அவங்கள போயிட்டு வெல்கம் பண்ணுறாங்க. நேராக வந்து அவங்க அந்த டிஷ் எல்லாம் பார்த்ததுமே வந்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிச்சதாக தான் எல்லாருமே செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து அதை வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு, ரொம்ப டேஸ்டாக இருக்கு, ஆமா இதெல்லாம் யாரு சமைச்சது அப்படின்னு கேட்க அரவிந்தா உடனே ஒரு செகண்ட் கூட யோசிக்காம மனிஷா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மனிஷா பேரை சொன்னதுமே வந்துட்டு லக்ஷ்மிக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஆனா மனிஷா எப்படியும் நாம தப்பிச்சோம் அப்படின்னு அமைதியா இருந்துடுவாங்க. ரொம்ப நல்லா சமைச்சிருக்கீங்க அப்படின்னு மனிஷாவை பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ஸ்வீட் வந்து கொடுப்பாங்க. அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த ஸ்வீட் இவ்வளோ டேஸ்டா இருக்கே, எப்படி செஞ்சீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. மனிஷா கிட்டே வந்து கேட்க அப்போ மனிஷா அது ரொம்ப சிம்பிள், அது கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இன்னொரு கப் குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே அதுக்கு அரவிந்தா அவ்வளோதானே, மனிஷா அதை செஞ்சிருவா, மனிஷா நீ போய் செஞ்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னதுமே மனிஷாக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. மனிஷா வேற வழி இல்லாமல் நேரம் லக்ஷ்மி கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க. லக்ஷ்மி இப்போ நீ என்னை பழி வாங்குற நேரம் இல்லை, தயவு செஞ்சு கொஞ்சம் கிச்சனுக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அத்தை பேர் கெட்டு போகக்கூடாது, அந்த ஸ்வீட்டை வந்து நீயே செஞ்சிடு அப்படின்னு சொல்ல, சரி நான் செய்கிறேன், இந்த கிச்சன் எல்லாம் நீ க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது நான் க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு கேட்க, ஆமாம் அந்த ஸ்வீட்டை நான் செய்யணும்னா நீ க்ளீன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல மனிஷாவும் வேறு வழி இல்லாமல் அந்த எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க. லக்ஷ்மியும் அந்த ஸ்வீட்டெல்லாம் செஞ்சுடுவாங்க. செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்ததுக்கப்புறமா அவங்க அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மித்ராவுக்கு ஒரு சந்தேகம் வருது, இதெல்லாம் வந்துட்டு லக்ஷ்மி செய்கிற மாதிரி தான் இருக்குது, இந்த டேஸ்ட்டும் லக்ஷ்மி செய்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த புளியோதரையும் சாப்பிட்டு பார்த்தேன், அதுவும் வந்துட்டு லக்ஷ்மி செய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மனிஷா உண்மையாகவே நீ தான் இதை செஞ்சியா இல்லை லக்ஷ்மி செஞ்சாலா அப்படின்னு கேட்க, அப்போ வேறு வழி இல்லாமல் வந்துட்டு உண்மை வெளியே வந்துடும், லக்ஷ்மி தான் செஞ்சா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதுமே வந்துட்டு அங்கே வந்த கெஸ்ட் எல்லாம் வந்து சொல்கிறாங்க, நீ தான் எல்லாத்தையும் சமைச்சிருக்க, ஆனால் அவள் பேரை வந்து சொல்லியிருக்காங்க, நீ ஏமா அமைதியாக இருந்த, எதுவுமே சொல்லலை, ஆமாம் இது யார் அப்படின்னு கேட்க, அப்போ தான் வந்துட்டு அரவிந்தா வந்து சொல்கிறாங்க, இவ தான் என் வீட்டோட மருமக அப்படின்னு சொன்னதுமே, அப்புறம் ஏன் உன்னோட மருமகளை பற்றி எங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை, இவ்வளோ விஷயம் நடக்குது, உன் மருமக தான் எல்லாத்தையுமே செஞ்சிருக்கா, ஆனால் நீ வேற ஒரு பொண்ணை வந்து சொல்கிற, ஆனால் அதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்காளே, இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியை பாராட்டிட்டு அவங்க அங்கேருந்து வந்து போயிடுவாங்க. அரவிந்தாவுக்கு பயங்கரமாக வந்து கோவம் வரும். மனிஷா மேலே ரொம்ப கோவமாக இருப்பாங்க. ஆனால் லக்ஷ்மி கிட்ட, லக்ஷ்மி எல்லா நேரமும் நீ அமைதியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பேச வேண்டிய இடத்துல பேசணும், இப்படி உன்னோட இடத்த நீயே விட்டு கொடுக்கக்கூடாது, என் மனதை நீ காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லி லக்ஷ்மியை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் மனிஷாவை பயங்கரமாக பிடிச்சிட்டு கத்துறாங்க. மனிஷா நீ பண்ணது பெரிய தப்பு, நான் உன்னோட பேரை சொல்லும் போது கூட நீ அமைதியா இருந்தியே, அவளுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்ட நீ வாங்கிக்கிட்ட, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு ரொம்ப கோவமா மனிஷாவை திட்டிட்டு போயிடுறாங்க. மனிஷா இதை பத்திலாம் யோசிச்சுக்கிட்டு அமைதியா வந்து ரொம்ப கோவமாக வந்து இருப்பாங்க. அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா லக்ஷ்மி வந்து மனிஷாக்காக மோர் எடுத்துகிட்டு போகிறாங்க. மோர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. அப்போது நான் கேட்கவே இல்லை அப்படின்னு மனிஷா சொல்ல, அதுக்கு லக்ஷ்மி நீ கேட்கல, ஆனாலும் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வந்துட்டு யோசிச்சு பார்த்தேன், அதனால தான் உனக்கு மோர் எடுத்துகிட்டு வந்தேன், நீ செஞ்ச வேலைக்காக ஆண்டியும் மித்ராவும் வந்து உன்னை நல்லா திட்டாங்க, எனக்கு என்ன பாராட்டுறதை பார்த்து உனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்திருக்கும், அதனால தான் உனக்காக மோர் எடுத்துகிட்டு வந்தேன், இந்த அகம்பாவமோ இந்த கோவமும் தான் உன்னை எல்லாரும் முன்னாடி இப்படி அவமானப்பட வச்சிருக்கு, ஆன்ட்டியோட பாராட்டை நீ வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் அவங்கக்கிட்ட இருந்து திட்டு வாங்கிட்டேன், ஆனாலும் உனக்கு புத்தி வரல அப்படின்னு சொல்ல, லக்ஷ்மி ஒரு நாள் ஆன்ட்டியும் மித்ராவும் என்கிட்ட கோவப்பட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க வந்து உன்னை இந்த வீட்டோட மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது, அது உன்னோட நல்ல நேரம், நீ எவ்வளோ தவம் செஞ்சாலும் சரி, ஆன்ட்டியும்
ஆண்டியும் மித்ராவையும் உன் பக்கம் திருப்பவே முடியாது. ஏன்னா மித்ரா என்னதான் லவ் பண்ணுறாரு, ஆண்டி மித்ராவோட விருப்பத்தை மீறி எதையுமே பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு லக்ஷ்மி வந்துட்டு இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஆண்டியும் மித்ராவும் உன் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்றது தான் உன்னோட தைரியம் இல்லை, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீ போய் சொல்லி நான் மித்ரா கூட இருந்தால் பெரிய ஆபத்து மித்ராவுக்கு தான் அப்படின்னு ஆண்டியோட மனசில் ஆழமாக பதிய வச்சிருக்க. அவங்கள நீ ஏமாத்திருக்க, அது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக உன்னை மன்னிக்கவே மாட்டாங்க. மித்ராவுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் யோசிக்காம உன்னோட ஆசையை நீ நிறைவேற்றிக்கணும் அப்படின்றதுக்காக நீ இதெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு மித்ராவுக்கு தெரிஞ்சால் உன்னோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்ல, உடனே மனிஷா என்ன மிரட்டுறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு லக்ஷ்மி நடக்க போகிறத சொல்கிறேன், உண்மை ஒரு நாள் கண்டிப்பாக வெளியில் வரும், நான் வெளியே கொண்டு வருவேன், அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஒரு சின்ன பொய்க்காக கோமன ஆண்டி நீ இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க அப்படின்னு தெரிஞ்சா உன்னை உயிரோடு விடுவாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு மனிஷா நீ நினைக்கிறது எப்பவுமே நடக்காது லக்ஷ்மி, நீ ஒரு விஷயத்தை மறந்துட்டியா, நான் இந்த வீட்டோட வருங்கால மருமக மட்டும் இல்லை, நந்தன் குடும்பத்தில் பிஸ்னஸோட ஷேர் ஹோல்டரும் கூட, எனக்கு அதிக ஷேர் இருக்குது, ஏன்னா அதனால் வந்துட்டு என்னை விட்டு போகிறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம், மித்ரா என்னை விட்டுலாம் போக மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் உனக்கு என்ன பலம் என்ன பலவீனம், யார் உன்னை சப்போர்ட் பண்ணுறாங்க, யார் உன்னை ஏற்றுக்கிறாங்க, அப்படி யார் உன்னை வந்து சகிச்சுக்கிறாங்க அப்படின்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீ உன் பலத்தை பற்றி நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க, உன்னை வந்து எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் உன்னை இந்த வீட்டில் இருந்து நிரந்தரமாக நான் அனுப்பிடுவேன், அது வரைக்கும் நீ எவ்வளோ விளையாடணுமோ விளையாடு, உன்னோட விளையாட்டை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன், சீக்கிரமே அந்த நாள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு லக்ஷ்மி அங்கேருந்து சேலஞ்ச் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்துட்டு மனிஷா யோசிக்கிறாங்க, இந்த லக்ஷ்மிக்கு என்ன இவ்வளோ அகம்பாவம், என்கிட்டயே சவால் விட்டுட்டு போகிறா, ஆண்டியை என் பக்கம் திருப்புறதுக்கும் முன்னாடி மித்ராவை என்கிட்ட இருந்து தப்பிக்கவே விடக்கூடாது, என்கிட்ட இருந்து போக விடக்கூடாது அப்படின்னு மனிஷா யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் மித்ரா வந்துட்டு கம்பெனி ஸ்டாஃப்க்கு வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க, வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, ஏதாவது மெட்டீரியல் தேவையா அப்படின்னு பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. உடனே அதே ஸ்டாஃப்க்கு வேறு ஒரு ஆள்கிட்ட இருந்து கால் வருது, எல்லாம் நான் சொன்னபடி போயிட்டுருக்கா, நீ என்னோட ஆள் அப்படின்னு யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாது, நீ நான் சொன்ன மாதிரி பிரச்சனையை கிளப்பி விட்டுரு, அதே மாதிரி நாளைக்குள்ளே நீ எப்படியாவது அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாரையும் தூண்டி விட்டு சம்பளம் போனஸ் வந்து சரியாக கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்பணும், அந்த மித்ரா குடும்பத்துக்கு எதிர்ப்பாக வந்துட்டு தர்ணா நடக்கணும், ஸ்ட்ரைக் நடக்கணும், இதெல்லாம் வந்து மீடியாவில் வரணும், நாளைக்கு நான் அதை லைவாக பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே நடக்கும் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மனிஷா மித்ரா கிட்ட போயிட்டு, மித்ரா என்னை வந்து மன்னிச்சிருங்க, நான் வேணும்னே எதையும் செய்யலை, நான் ஒரு பயத்தில் தான் அப்படிலாம் பண்ணிட்டேன், நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு என் மேலே கோவம் இருந்தால் என்னை திட்டிடு அடிச்சிடு, ஆனால் இப்படி என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மித்ரா கிட்ட கேஞ்ச. அப்போ மித்ரா வந்துட்டு சொல்கிறாங்க, உனக்கு சமையல் வராது அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அம்மா நேற்று லக்ஷ்மியை வந்து செய்ய சொல்லி சொன்னாங்க, ஆனால் நீ தேவையில்லாமல் போட்டிக்காக வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ண, நீ சமைப்ப அப்படின்னு சொல்லிட்டு செஃப்பை ஏன் நீ ஏற்பாடு பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவர் மட்டும் வந்து சமைச்சிருந்தா வந்துட்டு இன்னும் வந்து அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டுக்காக தான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்ல, மனிஷா இல்லை மித்ரா, லக்ஷ்மி கூட போட்டிலாம் கிடையாது, ஆன்ட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்துட்டு நான் ஆன்ட்டியோட பேரை காப்பாற்றணுன்றதுக்காக தான் அப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, லக்ஷ்மி பண்ணுற மாதிரி கிராமத்து ஸ்டைல் ஃபுட்டெல்லாம் வந்து உன்னால் வந்து பண்ண முடியாது, அதெல்லாம் அவங்க அவ்வளோ கேவலமாகவும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு மித்ரா என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மாவுக்கு சில விஷயங்கள் வந்து பிடிக்கலன்னா அதை நீ வந்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் கொஞ்சமாவது புரிஞ்சிக்க முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்ல, சரி இனிமேல் இது மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி இது சரியாயிடுச்சுல்ல, நாம் ஒரு பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு வந்துட்டு மித்ரா கிட்ட கேட்க, மித்ராவும் அதுக்கு சரின்னு சொல்லிடுவாங்க. பார்ட்டிக்கு போகிற விஷயம் வந்து லக்ஷ்மிக்கும் தெரியுது. மித்ரா வந்துட்டு அந்த பார்ட்டிக்கு போகிறதுக்காக வந்துட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. இதெல்லாம் பார்த்ததுமே வந்து லக்ஷ்மி ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனால வந்துட்டு எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் பார்ட்டிக்கு போக விடாமல் தடுக்கணுன்றதுக்காக லக்ஷ்மி வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.